நம்ம பிராட் பிட்டோடைய F1 படம் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் நான் அந்த படத்தை தியேட்டரில் ஃபேன்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன். அந்த படம் எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? பிராட் பிட்டோடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் எப்பயுமே ஒரு ஜானர் படத்தை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் ஒரு படத்தையும் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆடியன்ஸ்க்கு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலான்றது தான் அவர் மைண்டில் எப்பயுமே ஓடிட்டுருக்கும். அவர் எல்லா ஜானர்லையுமே படம் பண்ணியிருக்காரு. ஹாரரில் பண்ணியிருக்காரு, சைக்கோ த்ரில்லரில் பண்ணியிருக்காரு, ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு, இப்போ ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எல்லா ஜானர்லையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுதான் எனக்கு பிராட் பிட் கிட்ட ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் மெயினாகவே காட்டப்பட்டது நம்ம பிராட் பிட்டோடைய ஸ்போர்ட்ஸ் கரியரை பற்றி தான். அவர் இந்த கார் ரேசிங்ஸில் எப்படி ஜெயிக்கிறாருன்றது தான் இந்த படத்தில் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த படத்துடைய மேக்கிங் ஸ்டைல் தான். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது டாப் கனுடைய டைரக்டர். அண்ட் அவருடைய மேக்கிங் ஸ்டைல் நம்ம ஏற்கனவே டாப் கன்லையும் பார்த்துட்டோம் அண்ட் இங்கேயும் பார்த்துட்டோம். இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் அவருடைய கரியரில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை கார் ரேசரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவுமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஏன்னா மற்ற ஃபேன்ஸ்க்கு இந்த F1 ரேசிங்கை பற்றி நிறைய விஷயம் தெரியாததுனால அவங்களுக்கு இந்த எமோஷ்னலி அவ்வளோ கனெக்ட் ஆகாது. பட் இருந்தாலுமே அவங்களையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோடைய டைரக்ஷன் ஸ்டைலை வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்பவுமே பர்சனலாக பிடிச்சது இதில் காட்டப்பட்ட கேமரா ஆங்கிளிங் தான். ஒரு செகண்ட்லையும் ஃபாஸ்ட் பேஸ் ஸ்லோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. கேமராவை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, எப்படி டர்ன் ஆகுது, 360 ஆங்கிள்ஸ் எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டரில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.